பார்த்தீங்கன்னா, முழுக்க அவர் ரோட் ஷோ முடிஞ்சு அவர் பார்க்கும்போது எனக்கு பயங்கர டென்ஷனா இருந்துச்சு. "எப்பா நான் சொல்றது கேளுப்பா." இந்த கத்துற அந்த அவரே டென்ஷன் ஆயி நெறைய விஷயங்கள கத்தினாங்க. இப்பதான் விஜய் வெளியே வர்றாரு. அதான். தம்ப்நெயிலே எல்லாமே விஜயோட ஆக்ரோஷம், விஜய் டென்ஷன், விஜய் அந்த மாரி விஷயங்கள் தான் போட்டிருந்தது நெறைய இடங்கள்ல தம்ப்நெயில். எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது, "சார் நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் சரக்கு இல்லாதவர் கிடையாது. சரக்குனா அந்த சரக்கு இல்ல. நாலேஜ் பிரைன். இல்லாதவர்லாம் கிடையாது. அவரோட ஒரு மீட்டிங் உட்காந்தா, ஒரு கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் எப்படி நடக்கும்? அந்த மாதிரி தரவுகளோட அவர் பேசுவார், கேட்பார். கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அவர் டீம் வச்சிருக்காரு. 2வது எல்லார் வீடியோவும் பார்க்குறாரு. உங்கள் வீடியோ முதற்கொண்டு பார்க்குறாரு சார். தனக்கான எல்லா நெகட்டிவ், பாசிட்டிவ் எல்லாமே வரணும்னு அவர் இது பண்ணுறாரு எல்லாம். சரிங்க, இவ்வளோ தெரிஞ்சவர் ஏங்க ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டேங்கிறாரு? பிரச்சனையே இல்லையா அவருக்கு? புசிக்கு தான் 0. இவர் நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கான்னு கேட்டால், சார் கோவப்பட்டுருவார் சார். கண்டபடி பேசிடுவார் சார். அதுக்கு பயந்து தான் ஜானு அவரை வெளியே வெளியே விட நேற்று வந்துச்சா? செம்மண்ணே. பயங்கரமான கோவம். மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தாலே தெரிஞ்சுச்சு. கெட்ட வார்த்தையில் திட்டலையே. இல்ல வில்லனை பார்த்து பேசுறதை விட இங்க நேர்ல பார்த்து பேசுறது அதிகமா பெட்டர். அதுதாங்க சில பேர் கோபம் அவர்களோட விளையாடும். எப்படின்னா ஜீவான்னு ஒரு இது கேரக்டர் பேசுவான் தெரியுமா? பசங்க படத்துல. பசங்க தானே? ஆமா பசங்க. ஜீவாக்கு கோபம் வந்துருச்சு, இப்ப சட்டையை கிழிக்க போறான், பொருள் எடுத்து, அந்த மாதிரி கூட இருந்து ஒருத்தன் சொல்லுவான்ல, ஆமா ஏத்தி விடுறது, உள்ள இருந்து சொல்லும். ரொம்ப பசங்களை பார்த்தீங்கன்னா கோபம் வந்தால் செவுத்துல குத்தணும், பொருளை உடைக்கணும், இன்டியூஷன் ஏதாவது பண்ணணுன்றது. அதோடைய அர்த்தம் என்னன்னா, அவன் மைண்டுக்குள்ள தானா அது ஏறி இருக்கும். வீட்லேயும் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து கான்டாக்ட் டிஸார்டர்னு சொல்லுவோம். அவங்க வந்து எப்படின்னா, வீட்டில் பேரண்ட்ஸு, அண்ணன், அப்பா கோபம் வந்தால் தூக்கி அடிப்பார், அதெல்லாம் பார்த்துருப்பான். கெட்ட வார்த்தை பேசலாம். இவன் அப்படியே வளருவான். இன்னொன்று, அவனுக்கு பிடிச்ச ஹீரோ கோபம் வந்தால் அந்த வேலையை பண்ணுவார். அப்போ தன்னை அந்த இடத்துல உருவகப்படுத்திக்குவோம். இல்லாட்டி வேறு ஏதாவது அவர் ஹீரோ பண்ணுறாரா அந்த மாதிரி பண்ணுவோம். அது வந்து அது தானாக நடக்கும். அது அவன் அறியாமல் தான் உள்ளுக்குள்ளே வாங்கிக்கிறது. அந்த மாதிரி இப்போ விஜய் வந்து தன்னை வந்து அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டார் சின்ன வயசுலேருந்து. இது ஒரு வகையான கண்டக்ட் டிஸார்டர் தான் இது. எப்படின்னா, கோபம் வந்தால் கெட்ட வார்த்தை கண்டபடி பேசுவோம். அவர் கோவப்பட்டார்னா அவரே தான் அவர் கோபத்தை இறக்கணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே அவர் உள்வாங்கிக்கிறது. நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் பார்க்கலாம், கத்துவார். இவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, சவுண்ட் இருக்கும், திடீர்னு அடிச்சுட்டு கத்துவார்ல, அதான் பெரிய அது வந்து சினிமாத்தனம்.